வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கான ஸ்பெஷலான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரெண்டு பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை வறுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 100 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். நல்லா தூசி இல்லாத எல்லாம் நான் எடுத்திருக்கேன், அதனால டைரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட எள்ளில் தூசி மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா களைஞ்சிட்டு அதில் தூசிலாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு மெலிசான காட்டன் துணியில் அதை போட்டு காய வச்சுருங்க. அப்போ சீக்கிரமாக தண்ணியெல்லாம் ஈர்த்துரும், வெயிலில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அந்த கடாயில் சேர்த்துடலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி தூசி இல்லாத எள்ளே கிடைக்குது. நீங்கள் அது மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாம் நல்லா வறுத்து நம்ம செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது அப்படியே பொரிஞ்சு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்க போகிறேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் வெல்லம் சேர்க்கலாம். இல்லை இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இதை நல்லா தட்டிட்டு இந்த மிக்சியிலே சேர்த்துடலாம். வெல்லத்தோடு சேர்த்து ஒரு 3-4 சுற்று நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சைட்லலாம் இப்படி ஒட்டி வந்தால் தான் அது பிடிக்கிறதுக்கு பதமாக இருக்கும். டக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அரைஞ்சிரும், ஆனால் பிடிக்க வராது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச உடனே இதை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நல்ல ஷேப்ஸ் வரும். அழகாக குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளோட எள்ளு உருண்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். நம்ம வெல்லத்தில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த சூப்பரான எள்ளு உருண்டையை பண்ணி நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.